ஊரே நைட்டு 1 மணிக்கு தூங்கிட்டு இருக்க சொல்ல இந்த ஊர் மக்கள் மட்டும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டு தான். வடிவேல் காமெடியில் வந்துங்களா, நல்ல மீன்கள் இங்கே கிடைக்கும். அது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டு தான். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம். எல்லா வகையான மீனும் சரி இங்கே கிடைக்கும். நம்ம கடலில் மீன் பிடிக்கிறதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம், நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த மீனை பிடிக்கிறாங்கன்னா அவங்க போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேரல் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த பேரல் கூடயே பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை வந்து நல்லா இங்கேயே க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த பேரல் ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக வச்சுருப்பாங்க. பிடிக்கிற மீன்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பேரலுக்குள்ளே தான் போடுவாங்க. மீன், எறா, நண்டு எல்லாமே அதில் தான் போட்டுப்பாங்க. நம்ம போட்டில் அங்கேருந்து வர சொல்லவே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஐஸில் வச்சு தான் வரும், அப்போ தான் வந்து இருக்கும்ன்ட்டு. அவங்க போன உடனே ஒரு நாள் போட்டு வர மாட்டாங்க, வலையை போடுவாங்க. போட்டு 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கழிச்சு தான் வருவாங்க. நம்மளுக்கு வர மீன்லாம் பார்த்திங்கன்னா அப்போ பிடிச்சி அப்போ உடனே வர்றது அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 வாரம், 10 நாள், 4 நாள் அந்த மாதிரி அங்கே இருந்து தான் வருவாங்க. போஸ்ட்டில் அவங்களுக்கு தேவையான உணவும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீன்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஒரே ரேட் இருக்காது. ஒரு வாட்டி ரேட் ஏறும், ஒரு வாட்டி ரேட் இறங்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நிறைய போட்டு வந்து பிடிச்சிட்டு வந்துருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ ரேட் வந்து கம்மியாகும். இப்போ போட்டே வரல, கம்மியாக தான் போட்டு வருதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரேட் அதிகமாகும். அப்புறம் ஒரே மாதிரி மீன் வந்துட்டு எல்லா போட்லேயும் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மீனோட ரேட் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த நிறைய உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குல்ல மீன் வாங்குறதுக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து சில இடத்துல மீன் வந்து ஒரு போட்டில் தான் வருது. அது மாதிரி நண்டு, கடமா, எறா அதெல்லாம் இருக்குங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா வந்து சில போட்டில் தான் வரும். ஏன்னா இந்த நண்டு அப்புறம் கடமா, இறால்லாம் பார்த்திங்கன்னா எல்லா போட்லேயும் எல்லாருக்கும் வந்துடாது. அந்த மீன் பார்த்தீங்கன்னா வரும், மீனில் வகை வகையாக மீன் இருக்குல்ல அதெல்லாம் வந்துடும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில போட்டில் வரும், ஒரு சில போட்டில் வராது. அதனால தான் வந்து நம்மளுக்கு அது ஒரு ரேட்டில் அதிகமாக இருக்கும். இப்போ திருப்பி இந்த போட்டில் இந்த ட்ரம்லாம், இந்த ட்ரம்மு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து மீன் தான் இருக்குது, ஐஸ் கட்டியோடு இருக்கும். அதில் வர மீன் என்ன பண்ணுவாங்க, ட்ரம்மை கவுத்து அந்த கூடையில் கொட்டுவாங்க. அந்த கூடையில் கொட்டி அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணுவாங்க. தண்ணியில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து வெளியே வந்து வைப்பாங்க. இவங்க லைனாக அடுக்குவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து கூடையில் அடுக்கி வர்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே இன்னொரு கூடைக்கு மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து உங்களுக்கு ஏலம் போகுமே. இது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் போனீங்கன்னா உங்களுக்கு ரீட்டெயிலில் வாங்கவே முடியாது, ஹோல்சேலில் தான் நீங்கள் மீனே வாங்க முடியுமே.